ஹலோ வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் கோபுர பைக்கர் விஷ்ணு கஜா. இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கண் முன்னால் நின்றுட்டுருப்பாருங்க Yamaha MT-15 வெர்ஷன் 2 2025 மாடல். அப்டேட் ஆகிருக்க விஷயத்தை நான் சொல்லிவிட்டு, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதில் அப்டேட் பண்ணியிருக்க விஷயம் நல்லா இருக்கான்றத இந்த வீடியோவில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு டிசைன் தான். டார்க் சைட் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு Yamaha R15 இதோட நேக்டு வெர்ஷன்னு சொல்லலாம். அது ஃபேர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்டு வெர்ஷன். ஃபுல் டீடைல் ரிவ்யூ ப்ளஸ் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப டீட்டெயிலாலாம் போகிறதில்ல. ஸோ ஒரு அழகான ஒரு சாமுராய் டைப் டே டைம் ரன்னிங் லைட் 2 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குட்டியாக க்யூட்டாக ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மேசிவாக இருக்குது. வண்டிக்கு பயங்கர அழகாக சேர்க்குதுன்னா இந்த சஸ்பென்ஷன் தான், அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான். இந்த கார்னரில் தாங்க எரியுது. அந்த கார்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னால் Yamahaவில் ஆப்ஷனலாக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க. அதை திரும்ப இந்த இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இண்டிகேட்டர் கொடுத்தா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அவ்வளோ பிரைட்டாக இல்லை, இண்டிகேட்டருக்குமே பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ Yamaha ப்ளீஸ் சேஞ்ச் திஸ். அதே சீட், அதே கிராப் ரயில், அதே அலுமினியம் ஸ்விங்காம், அதே இன்ஜின். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம். ஸ்டாண்டர்டில் மொத்தம் 2 கலர், ஒரு பிளெயின் பிளாக் வரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ஒரு மாதிரி சியான் வரும். ஸோ அந்த கலர் ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் மாடல். இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒய்லட், ஒரு சியான் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிஎஃப்டி ஸ்பீடாமீட்டர் கன்சோல். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட்டில் கொடுத்துருக்க அதே ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான். டாக்கோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் 1, ஓடோ, ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறது. அதுக்கப்புறம் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சபிள் பண்ணிக்கலாம். இதில் ABS டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சபிளாக கிடையாது, ஸ்டாண்டர்டாகவே டியூவல் சேனல் ABS தான். இந்த KTM பைக்ஸில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் ABS சுவிட்சபிள் பண்ணி சூப்பர் மோட்டோ மோட் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் இண்டிகேட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தீம் செலக்டர், மொத்தம் 2 தீம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். திரும்ப இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு தீமை வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக். ஸோ மியூசிக் ஃபோனோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டிங்கன்னா இங்கே நேவிகேஷன், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், ஃபோனோட நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வெதரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மீட்டர் ரொம்ப பெருசு, ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பெசில்ஸை கொஞ்சம் சின்னது பண்ணி மீட்டரை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் ஆம்பியன்ட் சென்சாரும் இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் லைட்டாக மறைச்சா பிரைட்னஸ் வந்து டல் ஆகுதா, ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாகவே மறைச்சிட்டேன். ஸோ டே டைமில் வந்து இந்த மாதிரி இருக்கும், நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் சென்சார் இருக்குன்றதுனால இது டல் ஆகிடுச்சா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் ஆகிரும் நைட் டைமில். ஸோ ஆம்பியன்ட் சென்சாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஃப்டி கன்சோலை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ், MT-15 இப்போ அந்த கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்விட்சஸை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து மேலே வந்துருச்சு, ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. இப்போ புதுசாக ஹசார்ட் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா MT-15 கொடுத்துருக்காங்க. பட் இந்த இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் இந்த வண்டியோட எப்படி சொல்ல, அழகுக்கெல்லாம் ஓகே, பட் ஆனால் விசிபிள் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. கண்டிப்பாக அது Yamaha மாற்றி தான் ஆகணும். ஸோ ஹசார்ட் இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாஸ், ஹை பீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், 10 liters டேங்க் கெப்பாசிட்டி. மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஓகே, மிரர்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லை, பட் ஆனால் ஷார்ப்பான மிரர்ஸ், ரொம்ப தெளிவாக பின்னால் இருக்க வியூவை வந்து பார்க்க முடியல. ஸோ FZயில் இருக்க சேம் மிரர்ஸ் தான். அதை மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட இன்ஜின் வந்து சேம் அதே தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. 155cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூல்டு. பார்த்திங்கன்னா 6 கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 18.4 HP ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 14.1 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ரெடி நான் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ், இதோட மைலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு
கிளாரிஃபிகேஷன் வரும். ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது இப்போ சொல்கிறேன். நாளைக்கு Thursday, இன்றைக்கி Wednesday, நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறேன். எதுக்காகனா இந்த வண்டியோட பயங்கரமான காம்படிட்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காரு. எஸ், நீங்கள் நினச்ச த கரெக்ட். டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா இப்போ KTM அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த MT-15க்கு காம்படிஷனாக இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த வண்டியை நான் இப்போ ஓட்டி பார்த்து, இதுவுமே இப்போ வந்த வண்டி தானே. ஸோ இதை பற்றின ஒரு ரிவ்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் அந்த வண்டியை ஓட்டி பார்த்து எனக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஈஸியாக பண்ண முடியும். 120+ வரைக்கும் ஓட்டினேன், எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. அதுக்கும் மேலே போயிருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு அவ்வளோவா செட் ஆகலை இந்த இடத்துல, என்னால் ஓட்ட முடியல. ஸோ நீங்கள் MT-15ல எவ்வளோ அதிகபட்சமான ஸ்பீட் போயிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மைலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஒரு 55லேருந்து 60 வரைக்கும். நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 62 வரைக்கும் இந்த வண்டி மைலேஜ் கொடுத்தது. லுக்கு, ஃபீச்சர்ஸ், மைலேஜ், ஹேண்ட்லிங், இது எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா MT-15 குறை சொல்ல முடியாது. ஸோ குறை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இது அழகான ஒரு மிஷின். பட் நம்ம வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா ரொம்ப காம்பேக்டான ஒரு வண்டியாக இருக்கும். ஒரு 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 பர்ஃபார்மன்ஸு எப்படி சொல்கிறது, இப்போது FZ கூட நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். FZயில் ஏறி உட்காந்தா கூட அந்த டேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய வண்டியில் உட்காந்துருக்க ஃபீல் இருக்கும். பட் இந்த வண்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இந்த வண்டி. ரொம்ப குட்டி வண்டி, ரொம்ப பயங்கர ஹைட்டாக ரொம்ப பாடி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி செட் ஆகாது. அதுக்கப்புறம் இதில் நிறைய குறையாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டு. ஸோ ரைடருக்கான சீட் நல்லா தாராளமாக இருக்கும். பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். இது என்ன மெத்தட்னா MT-15 நீங்கள் MT சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் டயர் இருக்குல்ல, இந்த பேக் டயருக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டு முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா MT சீரிஸோட ஒரு ஸ்டைல் லுக்குன்னு சொல்லலாம். பட் இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறதுன்னா பில்லியனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னொன்று, இந்த வண்டியில் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அது தெரியுதா? ஸோ கேப்பு, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த வண்டியோட வெயிட்டை வந்து Yamaha கம்மி பண்ணியிருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொம்ப 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 சாஃப்டான மிஷினுங்க. ஸோ அப்படியே இந்த 7000 RPM மேலே போனோடனே இங்கே VVA ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் இந்த கியர் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகும். பாருங்களேன், கியர் போட்டுறேன், தெரியுதா? ஸோ அது பார்க்குறதுக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா Yamaha ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் 120+ வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டணுன்னு சொன்னல. ஸோ ஓட்டும் போது நான் அப்படியே உடனே டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், இந்த VVA, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா Yamaha தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 150cc பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லை வேறு எதனா வண்டி கொண்டு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படவே வேணாம். செம்ம ஸ்மூத்தாக 150cc கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த MT-15 ப்ளஸ் R15 தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். சும்மா ஒரு ரேவ் போயிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வண்டியை இந்த ரோட்டில் என்னால் ஒரு 120க்கு மேலே புஷ் பண்ண முடியல. 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மிஷின், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான மெயின்டெனன்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்காத மைலேஜ் ஸோ கொடுக்குதுன்னும் போது அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்குடு வேரியண்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது MT-15 தான் நான் சொல்லுவேன். ஃபைனலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் MT-15 எடுக்க போகிறாங்கன்னா, 2025 எடுக்க போகிறாங்கன்னா அவங்கள டியூக் 160க்கு வெயிட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லை MT-15 எடுக்க சொல்லுவீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.